the Lord, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பவும் என் கூட வச்சிருக்கிறேன், எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். நீங்க நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை காட்டிலும் யாருக்கு முக்கியத்துவம் வச்சிருக்கிறோம்? ஆண்டவரை காட்டிலும் யாரை நம்ம மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறோம்? தொழிலையா, குடும்பத்தையா, பிள்ளைகளையா, கணவரையா, இல்லைன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளையா, உங்களுடைய எதிர்காலத்தையா? இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. முன்னகுட்டி ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை வைங்க. அந்த தாவீது ராஜா சொல்றாரு, எப்பொழுதும் நான் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனாலதான் அவர் அசைக்கப்படாதபடி நின்னாரு. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், சவுல் கொன்றலான்னு அலையும் போதும் அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எதை முன்னாடி வைக்கிறீங்களோ ஆண்டவரை தாண்டி, அதனாலே கண்ணீர் வெடிப்பீங்க, அதனாலே அழுவீங்க, அதனால வேதனைப்படுவீங்க, அதனாலே உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது ஒரு பெரிய தடையா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் லைஃப் உங்க கைகளில் ஒப்பு கொடுக்குறேன், தொழிலை ஒப்பு கொடுக்குறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவரை முன்னிட்டு கொண்டு வாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அன்னைக்கு தாவீது ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியிலையும் ஆசீர்வாதமா வைத்த தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வாதமா வைக்க போகிறார். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுங்க. முதலாவது ஆண்டவர் முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் தந்த வாழ்க்கை, ஆண்டவர் தந்த ஜீவன், ஆண்டவர் தந்த குடும்பம், ஆண்டவர் தந்த தொழில், ஒவ்வொன்றிலையும் அப்படி சொல்லி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை மேன்மையா வைத்திருக்கிறத காண முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை, தாவீது ராஜா ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரை உங்களை நோக்கி முன்பாக வைத்தார். ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிட்டாரா? இதே போல ஆண்டவரை இன்னைக்கு யாரெல்லாம் ஏசப்பா உங்களை பின்னாடி வைத்திருக்கிறார்களோ அவரை இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கட்டளை இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறத பார்க்கணும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர்ங்கிறத ஆண்டவரே ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளணும். உங்களை நம்புகிற, உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற இயேசுவா, இந்த வேலையில கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, இந்த வேலையில உங்களை விசுவாசிக்கிற அப்பா, உங்களை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, முன்பாக யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை இயேசுவா முன்பாக வைக்கிறார்களோ அந்த குடும்பங்களை மேன்மையாய் வைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். நீங்களே ஆண்டவரே, நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற தேசத்துல, இருக்கிற தொழில்ல பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. தாவீதை உயர்த்தின தேவன், ஆசீர்வதித்த தேவன், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்த தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் வல்லமையில ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த ஜெயம் ஆண்டவரே கர்த்தர் இடத்துல இருந்து இந்த வேலையில இறங்கட்டும். பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அந்த மேன்மையை தடுக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிறேன். அதிகாரத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.